பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, அது வினையெல்லாம் தீரும் மருந்து, அது வினையெல்லாம் தீரும் மருந்து. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். எல்லாரும் சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் அந்த இறைவனர்களால் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ இன்னைக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். உங்க பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடைவது, துன்பங்கள்லாம் நீங்க போகுது, முன்னேற்றமெல்லாம் வரப்போகுது, பிணி பீடைகள் விலகப் போகுது. இப்ப இந்த கார்த்திகை மாதத்தில் சனி வக்ரமாவது, கார்த்திகை தீபம் கொண்டாடும் பொழுது அந்த முருகப்பெருமானின் அருள், சக்தி வடிவேலன் அந்த தீப திருவிழா, அதாவது சிவபெருமான் பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னியாக அக்னி வடிவம் எடுத்து அவதாரமாக தோன்றியவர். சிவபெருமான் யாருக்கு? பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் அக்னி வடிவமாக தோன்றிய அந்த நாள் தான் நாம் அந்த அக்னி தீபத்திருநாள் கொண்டாடப்படுகிறோம். ஆக அன்றைய கார்த்திகை மாதத்தில் சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆக கிட்டத்தட்ட ஒரு 5.5 மாதங்கள் சனி வக்ர ஆகி உங்களையெல்லாம் படுத்திருச்சு. தொழில் போச்சு, வருமானம் போச்சு, கடனாகி போச்சு, சொத்து இழந்துச்சு, சுகத்தை இழந்து போனோம், கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள், திருமண தடைகள், இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் எல்லா வித பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். என்னென்ன பிரச்சனை எந்தெந்த ராசிக்கு தீரப்போகின்றது, என்னென்ன யோகங்கள் வரப்போகின்றது என்பதை எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை முக்கியம் நல்லா கவனித்து பாருங்க, சரிங்களா? இது வக்ர நிவர்த்தி எல்லா ராசிக்கும் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. எல்லாருக்கும் மிகப்பெரிய யோகம், பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய யோகம் வரப்போகின்றது. அதை தெளிவாக எல்லா ராசிக்குமே நம்ம பார்க்க போகிறோம். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். கும்பராசினர்களை உங்களுக்கான உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்திக்குரிய பலன்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி, அதே நேரத்தில் 12ஆம் இடத்தினுடைய அதிபதி. ஆக உங்களுடைய லட்சியங்கள், கனவுகள் நனவாகுமா என்ன? எத்தனையோ பிரச்சனைகள், எப்போ பாருங்க விரைய செலவு தாங்க, எப்போ பாரு விரைய செலவுகள், விரை செலவு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அங்கே போய் செலவு பண்ணணும், இங்கே போய் செலவு பண்ணணும், அவனுக்கு செலவு பண்ணணும், இவனுக்கு செலவு பண்ணணும், அலைச்சல், வீண் அலைச்சல். ஏன்னா இந்த வக்ர நிவர்த்தினால படாத பாடுபட்டார். மனுஷன் நிம்மதியா இருக்க முடியாது. உங்க ராசியிலிருந்து அவர் எங்க பார்க்கிறாரு? உங்க முன்னேற்ற தடையை பார்க்கிறார். நிறைய உறவுகள்ல பிரச்சனை ஏற்படுத்தி உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கிறார். ஏன்னா உங்களை பொறுத்து உறவுகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டு அதை உடனே அட்டாக் பண்றது உங்களை அட்டாக் பண்ணும். அவரை கூப்பிடியா, அவரை கூப்பிட்டா தான் சரியா வரும். இந்த பிரச்சனைக்கு அவர் தான் சரியா வரணும், அவர் இல்லாமல் நடக்காது உங்களை இழுத்துருவாங்க. அது உலகத்துல அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, தொழில், வருமானம், முன்னேற்ற தடைகள் அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு, தொழில ஸ்தம்பிச்சு போச்சு. வக்கரம் பற்ற நேரம் எங்க பார்க்குது? தசம தொழில் சாணத்தை பார்க்குது. தொழில் ஸ்தம்பிச்சு போச்சு. வருமானம், தொழில் நல்லா ஓடதான் வருமானம் வரும். குரு நல்லா இருக்காரு, அதை எடுத்து சனி பகவான் அவர் வக்ரமாயி கடுமையான பாதிப்பு உருவாக்கிறார். இப்ப இந்த 5.5 மாதங்கள் சனி வக்ரமாகி தொழில் அப்படி ஸ்தம்பிச்சு போச்சு. வருமானம் இல்லை, முன்னேற்றம் இல்லை. ஒருத்தர் போய் ஒரு காரியம் பார்த்தா அந்த காரியம் சக்சஸ் ஆக முடியல. வீண் செலவுகள், தேவையில்லாத செலவுகள், செலவுக்கு மேல செலவு, பொருளாதார பிரச்சனைகள், சேமிப்புக்கு அறையது வருமானம் இல்லை. சிலருக்கு கடனுக்கு மேல கடன். இன்னும் 12ஆம் அதிபதி இல்லையா, கடனால் ஆகி கூப்பிடுவார். 12ஆம் அதிபதி தேவையில்லாத செலவுக்கு வந்த காசு பூரா ஒண்ணும்லாம் வாங்கி விட்டுக்குறார்.
வந்த காசு ஒன்றும் வர காசு வரதே சிரமம், வந்த காசு ஒன்றுமில்ல வாங்கி விட்டு போகிறார். முன்னேற்ற குறைவு, உறவுகளால் நன்மை இல்லை, உறவுகளால் பிரச்சனைகள். ஆனால் உறவுகள் மதிக்கிறாங்க, ஆனால் பிரச்சனை தான் உங்களுக்கு. ஏன்னா அந்த கெத்தை விடாமல் அந்த காரியத்தை பண்ணிடுவீங்க. தலைமை தாங்க ஒரு பொறுப்புக்குரியவங்க இல்லையா நீங்கள், எங்கே போனாலும் உங்களை தலைமை தாங்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனாலேயே நிறைய செலவாகிடும். அந்த கெத்தை விடாமல் செலவு பண்ணித்தான் ஆகணும். ஆக எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. எங்கே போனாலும் உங்கள் ஒரு மதிப்பு மரியாதையோடு இருக்கும்போது அந்த கெத்தை விடாமல் அதுக்கு செலவு பண்ணித்தான் ஆக வேண்டி இருக்கு. ஆக தொழில் பிரச்சனைகள், வருமான பிரச்சனைகள், தொழில் முடக்கங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது. வக்கர நிவர்த்தியாக எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையுது. அதே நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் ரொம்ப பேர் கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை சந்திச்சு. கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை, சில பேருக்கு பிரிவு ஏற்பட்டிருக்கும். அந்த பிரிவு ஏற்பட்டிருந்தாலும் திரும்ப சுமூகமாக 2 பேரும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விட்டுருவார். சனி வக்கர நிவர்த்தி அடையுது. கணவன் மனைவி பிரச்சனைகள் நிவர்த்தி அடையும். திருமணம், தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக முடியும். வருமானம் அதிகப்படியாக வரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். சொத்துக்கள் முடியும். சனி எந்தெந்த இடத்தெல்லாம் வக்ரம நிவர்த்தி அடைகிறவரோ, வக்ரமாக எந்தெந்த இடத்த பார்த்தோ அது நிவர்த்தி அடையும், அந்தந்த காரியம் வெற்றி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு பொருளாதார முன்னேற்றம், முயற்சிகள், தொழிலுக்கான முயற்சிகள், ஒரு உயர்வுக்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வக்ர நிவர்த்தி அனைத்தும் வெற்றி பெறும். உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும். புதிய பதவி உங்களை தேடி வரும். அதை கையை விட்டு, அதாவது உங்களை விட்டு விலகின பதவி பூரா உங்களை சேர்ந்து வந்துடும், உங்களை தேடி வந்துடும். உங்களை விட்டு என்னென்ன பிரச்சனைகள் விலகி போச்சோ, நல்ல யோகங்கள் எதெல்லாம் விலகி போச்சோ பிரச்சனையால், அதெல்லாம் திரும்ப உங்களுக்கு வந்துடும். அவர் சரியில்லை, அவர் தான் கரெக்டான ஆள் அப்படி உங்களை தேடி இப்போ அந்த பொறுப்பு கூடிய நிலை ஏற்பட்டு போயிடும். ஆக கும்பராசினியர்களே, இந்த சனி வக்ர நிவர்த்தியால் செய்கின்ற வியாபார தொழில் நல்ல முன்னுக்கு வரும். உங்கள் குடும்பம் முன்னுக்கு வரும். கணவனை பிரச்சனைகள் தீரும். நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். சொத்து சுகங்கள் முன்னேறக்கூடிய நிலை ஏற்படும். சொத்து பிரச்சனைகள் முடியும். உத்தியோகம் பார்க்கணும், உத்தியோக உயர்வு ஏற்படும். பிள்ளைகளுடைய முன்னேற்றம் சிறப்பாக அமையும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் அடையும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பொது பலன். கும்பராசினியர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறோம்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. அதாவது ஜோதிடர் நல்லங்க, ஒன்றே ஒன்று சொல்ல போகிறேன். ஜாதகம் பார்க்குறீங்க, நிறைய இடத்துல பார்த்துட்டேங்க, ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ சொல்கிறாங்க, நடக்க மாட்டேங்குது. ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிட சாஸ்திரம் பொய்ப்பதில்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜோதிடர் பொய்க்கலாம், நான் சொன்னது கூட நடக்காம போகலாம். ஆனால் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா உங்க தலையெழுத்து யார் எழுதியிருக்கா? பிரம்மன் எழுதியிருக்காரு. அப்ப அது எப்படி பொய்யாகும்? அதை கணிச்சு சொல்றதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக உங்க தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இல்லை நம்பருக்கு நோட் பண்ணிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.